விருமாண்டி படத்தில் ஒரு முக்கியமான டயலாக் இருக்குது. அன்னலட்சுமி அடிக்கடி சொல்லுவாங்க, மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு உண்மையாகவே கமருதீன் துஷார்கிட்ட சாரி கேட்டது அது உண்மையாகவே அதை பாராட்டணும். ஏன்னா இன்னைக்கு எபிசோடில் எடுத்தோடனே கமருதீன் பெரிய மனுஷனாக தெரிஞ்சாப்புல. இப்படி நான் சொல்வேன் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா 4-5 வருஷமாக என் ரிவ்யூ பார்க்குறதே வேஸ்ட். ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது, ஏதோ மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது, அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் உண்மையாக சாரி கேட்குறானா இல்லையா, அப்படியே ஒருத்தன் சாரி கேட்டாலுமே அந்த சாரி அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியுமா, அதுக்கு முன்னாடி அவன் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பான் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ இந்த டயலாக் யாருக்கு வேணுமாலும் செட் ஆகும், கமருதீன் மாதிரி ஆட்களுக்கு செட்டே ஆகாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நல்ல டயலாக்காக இருக்கேன்னு சும்மா நான் சொல்லி பார்த்தேன். ஏன்னா அந்த சாரி சொல்றதுலேயுமே சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது வளர்ப்பில் நான் வளர்ந்து விதத்தை பற்றி பேசினேன், வளர்த்தவங்களை பற்றி பேசலை அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸு கூட வந்தனால இப்படி பேசிட்டேன். நீ நான் என்ன சொல்கிறேன், நீ கமருதீன்லாம் சம்மந்தப்பட்டவங்க காலிலே விழுந்து சாரி கேட்டாலுமே அதுக்கு ஏதாவது உள்குத்து காரணம் இருக்கும். இல்லாட்டி நேற்று வீக்கெண்ட் எபிசோடில் வாங்கின செருப்படி தான் காரணமாக இருக்குமே தவிர மனசார சாரி சொல்கிற கேரக்டரே கிடையாது. ஓகேவா? அண்ட் இந்த சாரி சொல்லிட்டு இன்னைக்கு நல்லவ மாதிரி வச்சுக்கிட்டு இருந்த இந்த மூஞ்சி எத்தனை நாளைக்கு இந்த மூஞ்சி மெயின்டைன் ஆக போகுதுன்னு தெரில. சீக்கிரமே எக்ஸ்போஸ் ஆகிடும். இன்னைக்கே ஆல்மோஸ்ட் விட்டா கொஞ்சம் வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்வதியை 2 சாரி கேளு, 1 10 2 கேளுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவர் வந்திருப்பாரு தூக்கிட்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை பார்த்து யாரும் ஏமாற மாட்டேங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த சாரி கேட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு வீடு அமைதியாக இருக்கும் போல், ஒரு 2-3 நாளைக்கு அமைதியாக இருக்கும் போல், ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது, திட்டுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் கொஞ்சம் ரிவ்யூவுமே ஓரளவுக்கு ஆக்சுவலாக, அதாவது நிறைய பேர் இல்லை, சில கமெண்ட்லாம் வருது, பிக் பாஸையும் கொஞ்சம் சில பேரோட பாசிட்டிவ்ஸையும் சொல்லுங்க ப்ரோ, திட்டிக்கிட்டே இருக்கீங்க அவருன்னு சொல்லிட்டு. நடக்கிறது என்னவோ அதை அப்படியே திட்டுறோம். பாசிட்டிவ்ஸ் நம்ம என்றைக்குமே சொன்ன தவறுதுனது இல்லை. என்றைக்குமே அதாவது இந்த கமருதீன் பார்வதி மாதிரி இருக்கிற அந்த அசிங்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பாசிட்டிவாக இருந்தாலுமே, அது கமருதீன் சம்மந்தப்பட்ட ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலுமே நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த சாரி பார்க்குறப்போ பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. ஆனால் ஃபேக்கான சாரியாக இருந்தாலுமே அந்த அடக்கி உட்கார வச்சாங்கல்ல ஓரளவுக்கு, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஸோ அதனால தான் நேற்று நான் விஜய் சேதுபதியோட இதை உண்மையாகவே நல்லா இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். அப்புறம் பிரவீன் கேப்டன்சி உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேப்டன். பயங்கரமாக ஒரு ஆர்மி மாதிரி நடத்துறதுக்கு ஸ்டாண்டர்ட் டீஸ் அட்டென்ஷன்லாம் பேசிக்கிட்டு டீம்ஸ் பிரித்த விதமாக இருக்கட்டும், மற்றவங்க கேட்குற ரிக்வஸ்ட்டை அணுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிரவீன் ஒன் ஆஃப் தி ஒரு இம்ப்ரூவ்டு கண்டஸ்டன்ட்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஓவராக சில ஆட்டிடியூட்லாம் காமிச்சு ஒரு மாதிரி ஒரு அங்கங்கே வாயை விட்டு ஒரு திமிரு பிடிச்ச ஆள் வில்லன் மாதிரி ஒரு இதோட ஸ்டார்ட் பண்ணாலுமே போக அந்த முதல் வாரத்துலேயே அடங்கிட்டார். நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லி முதல் வாரத்துலேயே அடங்கிட்டு நடிக்கிறாங்க இல்லைன்றது டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஏன்னா பிக் பாஸ்ன்ற ஷோவை நம்ம இப்போ 9 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கு மேலே இவன் நடிக்கிறான் அவன் நடிக்கிறான்னு சொல்கிறதெல்லாம் அவுடேட்டடான ஒரு விஷயம். நடித்தாலும் சரி நடிக்காட்டியும் சரி, இந்த ஷோவில் உங்களை என்னவா காமிச்சிக்கிறீங்க, நாங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம், அவ்வளோ அஸ் சிம்பிள் அஸ் தட்ன்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. முன்னாடி மாதிரி யாருமே இவன் பாரு முதுகு பின்னாடி போய் பேசுகிறான் அவன் அப்படி பண்ண, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேர் வச்சுருக்காங்க, கேமுன்றவானுங்க, ஸ்ட்ராட்டஜின்றவானுங்க. இப்போ ஒருத்தன் உண்மையாகவே நல்லா ஜெனியூனாக கண்ணுக்கு நல்லவனா தெரிஞ்சால் உடனே அவனை விஷம்ன்றானுங்க. சபரியெல்லாம் இது வரைக்கும் ஜெனியூனாக தான் என் கண்ணுக்கு தெரிறாப்புல. அவர் குறை இல்லாத மனுஷனே இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவு சில முக்கியமான ஹீட் ஆஃப் த மோமெண்ட் பீக் சுச்சுவேஷன்ஸில் ஒருத்தன் எப்படி செயல்படுறான்றதான் முக்கியம். அப்படி பார்க்குறப்போ சபரியெல்லாம் என் கண்ணுக்கு விஷமாவோ மோசமாவோலாம் தெரியல. வாட் எவர், கேமில் 1000 விஷயம் இருக்கலாம். அதனால் நடித்தாலும் பரவாயில்ல, நடித்தாலுமே நீ என்னவா இந்த கேமில் நீ உன்னோட என்னவா நீ எத்தனை நாள் நடிக்க முடியும், நீ என்னவா காட்டுறன்றது அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும்ல. அட்லீஸ்ட் நீ வெளியே என்னவா இருந்தாலுமே உள்ளே இந்த கேமுக்காகவாச்சும் கொஞ்சம் ஒரு நாகரிகமாக நடந்துக்கிறல்ல. அதுவே போகிற காலத்தில் பிக் பாஸில் பாராட்ட வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ பிரவீனும் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் டாஸ்க்குன்னு வந்தால் நல்லா ஆடுவேன், என்னோட பாசிட்டிவ்ஸ் எங்கே காட்ட முடியுமோ காட்டுவேன்னு சொல்லிட்டு பல நிறைய பவர்ஸை வின் பண்ணி கேப்டனாக ஆகிட்டாரு. அண்டு இந்த கமருதீன் கக்கூஸ் கிளீன் பண்ண சொன்னப்போ அதை பண்ண முடியாதுன்னு டேரெக்டாக சொல்லாமல் எனக்கு சமையல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு போட்டாம்பர் ஒரு பிட்டை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிரவீன் சொன்ன பதில் எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது என்ன இப்போ உனக்கு சமையல் பண்ணணும் தானே ஆசை,
அதை விட்டுட்டு இதை பண்ணலாம் அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லிட மாட்டேன். நீ அதை பண்ணு. கக்கூஸ் கழுவிட்டு டெட்டால் போட்டு நல்லா கையை கழுவிட்டு கிச்சன் உள்ளே வராத, வாசல்லேருந்து எட்டி பார்த்து யாருக்காவது காய்கறி நறுக்கணுமான்னு வேணால் பார்த்து, அப்படி உன்னோட பேஷனை வளர்த்துக்கோ தம்பி அப்படின்றது பிடிச்சிருந்துச்சு. அண்டு பிரவீன் இல்லைடா டா போட்டு பேசினப்போ தலை அப்படின்னு சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு பவர் இருக்குது, அதை வந்து வேணும்னே காட்டணும்னு ப்ரொஜெக்ட் பண்ணணுன்ற மாதிரி இல்லாமல் நீ எனக்கு இந்த மரியாதை கூட நான் அவனுக்கு உண்டான செய்கிறேன்ற மாதிரி அந்த ஒரு அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வழக்கம் போல் பார்வதி அந்த ரூல்ஸ் போடும்போது டவுட் வந்துச்சுல, ஸோ எப்படா என்ன பிரச்சனை பண்ணலாம், இது எப்படி அந்த சந்திரமுகி சக்கரத்தில் நம்ம உட்கார்றப்போ எப்படிலாம் வந்து நம்ம டயலாக் பேசணுன்றது முடிவு பண்ணிடுச்சு போல். வழக்கம் போல் கனியோட இது, கனி வந்து தேங்க்ஸ் பாருன்னு இப்படி கையில் வாங்குறாங்க. கையில் கொடுக்குறதுக்கு என்ன, அங்கே ஒரு குத்து வைக்கணும்ல, திங்கக்கிழமை எபிசோடு போர் அடிச்சிடக்கூடாதுல்ல, ப்ரோமோவில் வரணும்ல, ஸோ தரையில் வச்சுட்டு போகிறது. கனி வேலை வாங்குறது பிடிக்கல. கனி ஏன் அப்படி வேலை வாங்குறாங்க, பார்வதிக்கு தான். இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, இப்போ வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க சில பேர். பார்வதிக்கு தான் வேலை செய்கிறது பிடிக்காதுல்ல, பார்வதிக்கு தான் இந்த பிரச்சனைன்னு தெரியும்ல, பார்வதிக்கு தான் வந்து கனி கூட ஆகாதுல்ல, அப்போ ஏன் பார்வதி நோண்டுறீங்க, அப்போ கனி மேலே தான் தப்பு. அப்படி கிடையாது, பார்வதி வேலையே செய்கிறது இல்லை, கோவப்படுறது எல்லாமே அநியாயமான விஷயத்துக்கு, பண்ணுறதெல்லாம் தப்பு. நீ இப்படி திரும்ப பண்ணுறால அது அப்படிதான்ப்பா, அது வேலை செய்யாது அப்படின்னு தட்டி கழிக்கணுமா, இல்லை பிடிச்சி அடித்து ஒடுக்கி என்ன சொல்கிறது திருத்தி வேலை வாங்கி ஒழுங்காக அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே ரூல்ஸ்குள்ளே கொண்டு வரணுமா. ரெண்டாவது விஷயம் தான் பண்ணும். ஸோ கனியாக தான் ட்ரை பண்ணுறாங்க, பார்வதியெல்லாம் வேலை வாங்கணும். இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு தோணுச்சு, சரி சொல்கிறத பண்ணிடுச்சு, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருச்சு, அந்த சாரியாவது விட வேண்டியதான். நீ ஏன் விடணும், நீ எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்க, எவ்வளோ விஷயம் பேசியிருக்க, எத்தனை விஷயத்தில் நீ வந்து வாயடிச்சிருக்க, சாரி சொல்லு, தப்பு பண்ணுறல அப்போ சாரியை கொண்டு வா, சாரி சொன்னால் தான் விடுவேன் அவளைன்னு சொன்னதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ராஜமாதா அது இதுன்னு சொன்னப்போ ட்ரிகர் ஆகிட்டாங்க. அது கனி திருன்னு சொன்னது வந்து பார்வதியோட குசும்பாக தான் நான் பார்க்குறேன். சில விஷயங்கள் பார்வதி பண்ணுறது வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தாலுமே லைட்டாக இந்த சில சின்ன மற்றவங்களை கடுப்பேற்றுற விஷயத்தில் இருக்கிற அந்த ஹியூமர் சென்ஸு, அந்த மதுரக்காரின்ற அந்த ஒரு இதெல்லாம் வந்து நல்ல விஷயத்தில் காமிச்சின்னா நீ எங்கேயோ போயிடுவியே, நல்ல பேர் எடுத்துருவியன்ற மாதிரி தான் தோணும். ஸோ அது ஒன்று. இதுக்கு நடுவில் நம்ம கக்கூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த கக்கூஸ் கமுருதீன் வந்து கேன்னு வரதாலும் அப்படி சொல்கிறேன். மற்றபடி கக்கூஸ் க்ளீன் பண்ணுறது ஒன்றும் தப்பான விஷயமும் கிடையாது. அண்டு கெமியும் கக்கூஸ் எப்படி 2 கேல வரவங்க கக்கூஸ் போட்டாங்கன்னு தெரில, ஒரு மாதிரி நல்ல ஒரு மேட்சிங்காக தான் இருக்குது. வேலையை செய்ய மாட்டேங்கிறான், வந்து கழுவ மாட்டான்னு சொல்லிட்டு கெமி வந்ததுக்கப்புறம் எஃப்ஜே பிடிச்சி கூட்டு போன்னு சொல்லி, ஏன்னா இங்கே பார்வதிக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஸோ இவர் அட்டண்டன்ஸ் போடணும்ல மேடம்க்கு, அதனால் வந்து அந்த ஆளை பிடிச்சி கக்கூஸ் கூட்டு போனது பிடிச்சிருந்துச்சு. திரும்ப வரும்போது போகும்போதும் அப்படியே நோட்டை விட்டுட்டே இருக்காப்புல. பிரவீன் வந்து கொஞ்சம் பார்வதிக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் ரொம்ப இழுத்த மாதிரி தான் தோணுச்சு. சுபிக்ஷா மற்றவங்களாம் பேசின மாதிரி இதான் நான் தான் ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறேன்ல, அட்டென்ஷன்னு சொல்லி பார்வதி அட்டென்ஷன் நிற்க வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். வேணாம் முத நாளே எதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டானு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நடுநிலையாக போயிட்டு அப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சிட்டப்ப நல்லா ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லலாம் உண்மையாகவே. ஸோ பிரவீன் கேப்டன்சி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா இது எனக்கு வந்து அந்த போடா வாடா போவான்னு பேசாத தலைன்னு சொல்லி, இல்லை போங்க வாங்கன்னு பேச, அதுவே எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து அந்த ஒன் மேன் டிஸ்டன்ஸ் ஏதோ சொன்னார்ல, ஏதோ டக்குன்னு டச் பண்ணாதீங்க, பாவம் ஏல பார்வதிக்கு வந்து யாராவது டச் பண்ணால் பிடிக்காதுல்ல, ஸோ டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் அங்கே ஒரு விஷயத்தில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆமாம், ஜெயிலில் தான் பாவம் ஒரு மாதிரி தள்ளி ஒரு டீசெண்டான கேப் மெயின்டைன் பண்ணி தான் கஷ்டப்பட்டு கூணுக்குரிய தான் இருந்தாங்கல்ல, பக்கத்தில் ஒரு ஆண் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்வதிக்கு வந்து பிரவீன் டச் பண்ணது பிடிக்கல. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அண்டு கமருதீனை வந்து நாமினேட் பண்ணப்போ ரம்யா பயன்படுத்தின வார்த்தை ரவுடி மாதிரி பண்ணுறாருன்னு சொன்னது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கரெக்டான வார்த்தை, ரவுடி பிஹேவியர்னு சொல்லிட்டு. பட் ரவுடின்றது இந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரவுடியாக இருக்கிறது ஹீரோவாக தான் கெட்டப்பு, இல்லாட்டி சில வில்லன்களே வந்து விசில் அடித்து மாஸ்க் காட்டி பிஜிஎம்லாம் போட்டு ஒரு மாதிரி காட்டுறாங்க. அண்டு அப்படி பார்க்குறப்போ வந்து நான் எனக்கு சொன்ன மாதிரி கமருதீன் வந்து ஹீரோவும் கிடையாது, ரவுடியும் கிடையாது, டம்மி பீஸு, காமெடி பீஸு, தன்னை ஒரு ஹீரோவை நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு காமெடி பீஸ் தான் வந்து கமருதீன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த ஃபேஸ் வந்து இன்னைக்கு இருந்துச்சு, எத்தனை நாள் நீடிக்குது என்னன்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மற்றபடி கேப்டன்சி கேம் வச்சாங்க, சப்புன்னு முடிஞ்சிச்சு, டக்குன்னு தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேப்ஸு ஃபார்ம் பண்ணுற கேம் வச்சாங்க, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் சம்மந்தம் இல்லாமல் எல்லாரோட உடைகளை கொடுத்துடணும், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துடணும், உள்ளாடைகள் மட்டும் வச்சுக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. அரோராலாம் இதுக்கு ஷாக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஆனால் அரோரா, கெமி எல்லா கண்டஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஷாக் ஆனாங்க. ஸோ இது எதுக்கு பிக் பாஸ் பண்ணாருன்னு தெரியல. யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காரு. இது எதுக்கு என்னமோ கூலி படத்தில் ஹார்பரில் வேலை செய்கிற லேபர்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு திவாகர்லாம் உட்காந்துருந்தாரு. இது என்ன விஷயம்னு புரியலை. அதுக்கு ஏதோ தத்துவம் சொன்னார் பிக் பாஸ், என்னன்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அண்ட் இந்த வாரம் நாமினேஷன்ஸில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நிறைய பேருக்கு தெரியும், ஒரு மோசமான இம்பேக்டாக இருந்தாலுமே இவங்க இருந்தால் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், கான்ட்ரவர்சி இருக்குன்னு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க, இல்லை அந்த சீரியல் கோஸ்டிங்கை ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு ப்ரெசன்ஸை காட்டுறவங்களுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க. சில பேர் என்னடா இதுவும் உனக்கு பிடிக்குமான்னு சில பேர் இருப்பாங்களே, அவங்களும் இருப்பாங்க. பெருசாக வெளியே அந்த ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணாத சில கண்டஸ்டன்ஸ் தான் வந்து ஈஸியாக வெளியே போயிடுவாங்க, ஆதிரே எக்ஸப்ஷன். ஸோ இந்த வாரம் வந்து அரோரா இல்லாட்டி கலையரசன் 2 பேரில் யாராவது ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கலையரசன் போவார்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.